வெல்கம் டு கிங் அக்வேரியம். நல்ல பெரிய டேங்க் வாங்கி வச்சுட்டு நல்ல ஃபில்ட்ரேஷன் இல்லைன்னா சீக்கிரமா வாட்டர் அழுக்காகி டேங்க் ஃபுல்லா என்ன இருக்குன்னே தெரியாத மாதிரி ஆயிடுங்க. டேங்க் வாட்டரை கிறிஸ்டல் கிளியரா மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு நல்ல ஃபில்டர் தாங்க இந்த கேனிஸ்டர் ஃபில்டர். அதை ப்ராப்பரா செட் பண்ணா மட்டும்தாங்க நல்ல ஃபில்ட்ரேஷன் ஆகும், லைஃபும் நல்லா வரும். நம்ம இன்னைக்கு சன்சன் 3000 கேனிஸ்டர் ஃபில்டரை எப்படி ப்ராப்பரா ஒரு டேங்க்ல இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்றதுன்னு பார்க்கலாங்களா? இப்ப பாக்ஸை ஓபன் பண்ணனா கேனிஸ்டர் பாருங்க பபிள் ராப்ல சேஃபாவும் அண்ட் ஒயிட் பாக்ஸ்ல ஃபிட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க கேனிஸ்டரை சேஃபா பபிள் ராப் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இப்ப வெளியே எடுத்து வச்சுட்டு இப்போ கேனிஸ்டர் சைடில் பார்த்தீங்கன்னா டோரை அன்லாக் பண்ணிட்டு பாருங்க எப்படி அன்லாக் பண்ணுறேன்னா ரெண்டு சைடும் பிடிச்சி டோர் அன்லாக் பண்ணிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லாக்கை பிடிச்சி தூக்குனோம்னா யூவி லைட் இருக்குங்க அந்த ஹெட்டில். ஸோ அந்த ஹெட்டை திருப்பி ஒரு சேஃபான பிளேஸில் வைக்கணும், இல்லைன்னா யூவி பல்ப் உடஞ்சிருங்க. இப்போ ஹெட்டை எடுத்து நம்ம ஒரு சேஃபான பிளேஸில் வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா 4 ட்ரே இருக்குங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மீடியா எதுவும் வராது, ஒயிட் ஸ்பாஞ்ச் மட்டும்தாங்க இந்த 4 ட்ரேலையும் போட்டிருக்காங்க. கேனிஸ்டரோட பாட்டமில் பாருங்க இன்டெக் ஸ்டிக்கர்னு ஒட்டியிருக்காங்க. அதுக்கு நேராக ட்ரேல இருக்கிற ஹோல் தெரிகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. நம்ம பாட்டம்ல 2 திக் பிளாக் ஸ்பாஞ்ச் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ட்ரேல பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பைன் ஸ்பாஞ்சும் போட்டிருக்கோங்க. அண்ட் டாப் 2 ட்ரேல பார்த்தீங்கன்னா செராமிக் ரிங்கும் போட்டிருக்கோங்க. ட்ரேஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு ஃபில்டர் ஹெட்டை தூக்கி மேலே வச்சு ஹெட்டை சேஃபாக எடுத்து வைக்கணுங்க. அந்த யூவி பல்பு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ்குள்ளே போகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணணும். பாருங்க செட் பண்ணியாச்சு. இப்போ 2 கையும் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக சிட் ஆனதுக்கு அப்புறம் தாங்க சைடில் இருக்க லாக் பண்ணணும். சைடில் இருக்க லாக் எடுத்து லாக் பண்ணிட்டு இப்போ பாருங்க ஃபிட்டிங்ஸ் இருக்கிற பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்லெட் அவுட்லெட்டுக்குன்னு 2 ஓஸும் அண்ட் ஃபிட்டிங்ஸும் இருக்குங்க. நம்ம இப்போ கேனிஸ்டரோட இன்லெட் ஃபிட்டிங்ஸை ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் எக்ஸ்பெண்டபிள் பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் ஸ்ட்ரைனரு இதுலயே இருக்குங்க உங்களுக்கு. இதில் பாருங்க கரெக்டாக செட் பண்ணிட்டு அண்ட் சர்ஃபெக்ஸ் ஸ்கிம்மரும் கொடுத்துருக்காங்கங்க. இதுதாங்க அந்த ஸ்கிம்மர். நீங்கள் வேணும்னா இதை அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம செட்டப்புக்கு இது தேவையில்லைங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை செட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஓஸ் அட்டாச் பண்ணிக்கலாங்களா? இப்போ ஓஸ் எடுத்துக்கலாம், இன்லெட்டோட ஓஸ் எடுத்துக்கலாம். ஓஸ் எடுத்து நல்லா அட்டாச் பண்ணிட்டு அதை லாக் பண்ணணுங்க. பாருங்க எப்படி ஓஸை அதில் வந்து சுருவிட்டு லாக் பண்ணுறோம்னு. அதை நல்லா லாக் பண்ணிட்டு இந்த இன்லெட் டேங்கோட ஒரு கார்னரில் இதை அட்டாச் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிக்கலாங்களா? வாங்க எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்க. கரெக்டாக செட் பண்ணிட்டு பின்னாடியே ஒரு ஸ்க்ரூ இருக்குங்க 2, அதை கரெக்டாக இருக்கிற மாதிரி ஸ்க்ரூ பண்ணிக்கணும். இப்போ பண்ணியாச்சு. இப்போ இன்லெட்டோட ஃபிட்டிங்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்ததா நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அவுட்லெட் ஃபிட்டிங்ஸை பார்க்கலாங்களா? பாருங்க அவுட்லெட் ஃபிட்டிங்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்டரில் இருந்து 2 நாசில் இருக்கு பாருங்க. பாருங்க 2 நாசில் இருக்கு. அதை கரெக்டாக அட்டாச் பண்ணிட்டு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பார் கரெக்டாக அதுவையும் போட்டு அந்த ஹோல்டரில் செட் பண்ணிக்கணுங்க. பாருங்க எப்படி பண்ணுறேன்னு. அண்ட் இன்னொரு சைடில் இந்த நாசிலையும் அட்டாச் பண்ணிக்கலாங்க. பாருங்க கரெக்டாக எப்படி அட்டாச் பண்ணியிருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு எந்த மாதிரி நாசில் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அவுட்லெட் ஃபிட்டிங்ஸில் ஓஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்களா? இப்போ வாங்க அவுட்லெட் ஃபிட்டிங்ஸில் எங்கே ஓஸ் ஃபிட் பண்ணுறேன்னு பாருங்கள்.
நல்ல ஓஸை உள்ள நல்லா ஃபிட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம லாக் பண்ணணும். பாருங்க எப்படி லாக் பண்ணோம், முன்ன எப்படி லாக் பண்ணோமோ அதே மாதிரி சேமும் இதுவும் அதே தாங்க. லாக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. ஓஸை ஃபிட் பண்ணிட்டு டேங்கோட இன்னொரு எண்டில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கலாங்களா? வாங்க இப்போ இதை கரெக்டாக இருக்கான்னு செட் பண்ணிவிட்டு இப்போ டேங்க்லோட இன்னொரு எண்டில் வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி ஸ்க்ரூ பண்ணுறேன்னு பாருங்கள். கரெக்டாக வச்சு செட் ஆனதுக்கப்புறம் பின்னாடி பாருங்கள் பேக்கில் 2 ஸ்க்ரூ பண்ணுறது இருக்குது. எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இப்போ பண்ணிட்டோம், ஸ்க்ரூ பண்ணிட்டோம். கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணியாச்சுங்க. பாருங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த ஓஸ் கனெக்டர்ல பாருங்க இன் அண்ட் அவுட்னு போட்டிருக்காங்க. அவுட்லெட் அண்ட் இன்லெட்டோட ஓஸை கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணுங்க. பாருங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்லெட்டோட ஓஸை எடுத்து இன்லெட்லையும் அவுட்லெட்டோட ஓஸ் எடுத்து அவுட்லெட்லையும் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன் அவுட்டுனா கேனிஸ்டரோட இன்லெட் அண்ட் அவுட்லெட்டுங்க. ஃபிஷ் டேங்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வருங்க. அதாவது டேங்க்ல இருந்து வெளியே போகிற அவுட்டு தாங்க கேனிஸ்டரோட இன்னு, அண்ட் டேங்க்குள்ள வர இன்லெட் தாங்க கேனிஸ்டரோட அவுட்லெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஓஸ் எடுத்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும். அது ஃபிட் பண்ணிட்டு கரெக்டாக டைட் பண்ணணுங்க. இல்லைன்னா ஓஸ் இதாகிடும், வெளியே பிடிங்கிற அந்த தண்ணி வரும்போது வெளியே இதாகிடும். அதனால கரெக்டாக லாக் பண்ணிக்கணும். பாருங்க எப்படி லாக் பண்றேன்னு. லாக் பண்ணிட்டு இது தாங்க ரொம்பவே முக்கியம். ஓஸ் கனெக்டரை கேனிஸ்டர்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஃபில்டரை ஸ்டார்ட் பண்றது. ஓஸ் கனெக்டர்ல இருக்கிற இன் அவுட்லெட் டிஸ்பிளே சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு ஒரு புஷ் பண்ணுங்க. பண்ணிட்டு ப்ராப்பராக சிட் ஆனதுக்கு அப்புறம் சென்டர் லெவலில் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ கேனிஸ்டர் இன்லெட் ஹோல்டரில் பாருங்க ஒரு ப்ளூ கலரில் கேப் இருக்கு. அந்த கேப்பை ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சமாக வாட்டர் ஃபில் பண்ணணுங்க. ஜஸ்ட் ஹோஸில் மட்டும்தான் வாட்டரை ஃபில் பண்ண போகிறோம். ஒரு 1/2 லிட்டர் தாங்க வாட்டர் தேவைப்படும். இப்போ பாருங்க தண்ணி எவ்வளோ ஃபில் ஆயிருக்குன்னு பார்க்கலாங்களா? இப்போ ஓஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ கேப் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அந்த ப்ளூ கலர் இருக்குது எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு மேலே எடுத்து லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டு இன்னும் நம்ம பவர் ஆன் பண்ணலை. கனெக்டர்ல பாருங்க அவுட் லிவரை லாக் பண்ணிட்டு அப்புறம் இன் லிவரை லாக் பண்ணுங்க. பண்ணிட்டு கரெக்டா பண்ணனா கேனிஸ்டர்ல வாட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகி அவுட்லெட் ஹோல்டர் வரைக்கும் இருக்கிற ஹோஸ்ல தண்ணி வந்து நிற்குங்க. பாருங்க எப்படி வந்து நிற்குன்னு. அதுக்கப்புறம் தாங்க நம்ம பவரே ஆன் பண்ண போறோம். கேனிஸ்டர்ல வாட்டர் ஃபில் பண்ணி பவர் ஆன் பண்ணாதீங்க. எப்பயுமே நிறைய ஏர் ட்ராப் ஆகி சவுண்ட் வர சான்ஸ் இருக்குங்க. இப்போ பாருங்க அவுட்லெட் ஹோஸ்ல இருந்து வாட்டர் வெளியே வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த வாட்டர் எது வரைக்கும் போகுதுன்னு பாருங்க. இப்போ இந்த வாட்டர் இது வரைக்கும் ஸ்டாப் ஆயிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்லேயே மேலே ஒரு ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கு. ஏர் கண்ட்ரோல் பண்ணுறது, வாட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுங்க. ஏர் இல்லை வாட்டர் கண்ட்ரோல் பண்ணுறது. இதில் நம்ம ப்ளஸ் கொடுத்துட்டு டைட் பண்ணிட்டு இப்போ பாருங்க கேனிஸ்டரை ஆன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க நாசில்ல இருந்தும் அண்ட் ஸ்ப்ரே பார்ல இருந்தும் வாட்டர் நல்லாவே ஃப்ளோ ஆகுதுங்க. இப்போ கேனிஸ்டர் நல்லாவே ஒர்க் ஆகுது. டிஸ்பிளேவை சுற்றி 4 பட்டன்ஸ் இருக்கு. 4மே டச் ஆப்ஷன் தான். ரைட் சைடில் ஃபேன் மாதிரி இருக்கிறத டச் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. டிஸ்பிளேல பாருங்க லெவல் பிளிங்க் ஆகுது. இப்போ அப் அண்ட் டவுன் ஆரோஸை டச் பண்ணி வாட்டர் லெவலை 1ல இருந்து லெவல் 6 வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம லெவல் 5ல செட் பண்ணிட்டு ஃபேனை 1 டச் பண்ணுங்க. அவ்வளோதாங்க லெவல்ல இருந்து செட் ஆயிடுச்சு. லெஃப்ட் சைட் யூவிசி இருக்கு பாருங்க, டச் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. மேலே யூவி ஹார்ஸ் பிளிங்க் ஆகுது. இப்போ அப் அண்ட் டவுன் ஆரோஸை பண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹார்ஸ் லைட் ஆன் பண்ணி இருக்கிறதுன்னு செட் பண்ணிக்கலாம். நம்ம 4 ஹார்ஸ் செட் பண்ணிக்கலாம். 0, 2, 4, 8, 16, 24 ஹார்ஸ் 6 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நம்ம 0னா யூவி ஆஃப்,
24னா யூவி ஆல்வேஸ் ஆன். உங்கள் டேங்க்குக்கு யூவி லைட் எவ்வளோ நேரம் தேவைன்னு பார்த்து அந்த டைமை செட் பண்ணிக்கோங்க. இந்த மாடலை நீங்கள் 1.5 ஃபீட் டேங்க்ல இருந்து 7 ஃபீட் டேங்க் வரைக்குமே ஃபிஷ்ஷோட பயோலோடுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்க. இந்த கேனிஸ்டர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3000 லிட்டர் பேர் ஹவர்ஸுக்கு at 30 வாட்ஸ் பவரை ஒர்க் ஆகும். 3000 லிட்டர் பெர் ஹவர் ஃப்ளோ இருக்கிற ஃபில்டரை எப்படி 1.5 ஃபீட் டேங்க்குக்கு யூஸ் பண்ண முடியும்? அதுதாங்க வாட்டர் ஃப்ளோ லெவல் இருக்கு. நீங்க லெவல் 1ல வச்சு ரன் பண்ணா ஜஸ்ட் 10 வாட்ஸ்ல ஒர்க் ஆகுங்க. டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல ஒர்க் பண்ணும். ஸ்கிரீன்ல சார்ட் இருக்கு பாருங்க. உங்க டேங்க் கிறிஸ்டல் கிளியரா அண்ட் மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கணும்னா இந்த கேனிஸ்டர் தாங்க பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு இந்த கேனிஸ்டர் வேணும்னா அப்போ உடனே நம்ம கிங் அக்வேரியம் ஷாப்பை விசிட் பண்ணி வாங்கிட்டு போங்க. இல்ல நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ் டெய்லி அப்டேட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.